அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு வீடியோல வைட்டல் சயின்ஸை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். வைட்டல் சயின்ஸ்னா டெம்பரேச்சர், பல்ஸ், ரெஸ்பிரேஷன், பிபி இதை அனைத்தையும் செக் பண்ணுவதன் மூலம் நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வைட்டல் சயின்ஸை செக் பண்ணுவாங்க. எந்த ஹெல்த் இஷ்யூன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் இந்த வைட்டல் சயின்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா தமிழ்ல வெப்பநிலை. நம்மளோட பாடி ஹீட் தெர்மாமீட்டர் கொண்டு தான் மெஷர் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இந்த டெம்பரேச்சர் எங்கெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னா ஓரல், ஆக்சிலா, ரெக்டல். ஓரல் மீன்ஸ் பர் மவுத். தெர்மாமீட்டர் 1 minute மவுத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்ததுன்னா நார்மல். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபீவர்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேபிஸ்ங்களுக்கு வந்து ஓரல்ல செக் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஆக்சிலால வச்சு செக் பண்ணுவோம். ஆக்சிலா மீன்ஸ் அண்டர் ஆர்ம்ல வச்சு அதே 1 minute தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது நார்மல் வேல்யூ வந்து 97.6 டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்ததுன்னா நார்மல். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரெக்டல். இங்கே மேக்சிமம் செக் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நார்மல் வேல்யூ வந்து 99.6 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேங்களா? இந்த டெம்பரேச்சரை வந்து 2 டைப்பாக சொல்லலாம். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹைப்பர்தெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா ஹைப்போதெர்மியா அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பல்ஸ். பல்ஸ்னா தமிழ்ல நாடி துடிப்பு. இது எங்க செக் பண்ணுவாங்கன்னா ரேடியல் ஆர்டரியில செக் பண்ணுவாங்க. பல்ஸோட நார்மல் வேல்யூ வந்து 70 to 80 per minute. ரேடியல் ஆர்டரி இங்க தான் இருக்கு. இப்படி வச்சு இப்படி வச்சு செக் பண்ணும்போது உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். பர் மினிட்டுக்கு 70 to 80 தான் நார்மல் வேல்யூ. ஹார்ட் ரேட் வந்து 60க்கு பிலோ கம்மியா இருந்ததுன்னா பிராடிகார்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து 100க்கு மேல இருந்ததுன்னா ட்ரெக்கிகார்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா சுவாசித்தல். இப்போ நம்ம மூச்சை இழுத்து விடுறோம், அதை வந்து 1ன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ பர் மினிட்டுக்கு வந்து 80 to 20 தான் நார்மல் வேல்யூ. இன் அவுட் இது 1ன்னு கவுண்ட் பண்ணணும். ஒரு நிமிஷத்துக்கு 18லேருந்து 20 இருந்ததுன்னா நார்மல். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் வந்து பிபி. பிபினா பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரோட நார்மல் வேல்யூ வந்து 120/80 mm/Hg. இதுவே வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன் 2 விதமாக சொல்லுவாங்க. அதாவது 140/90 அதுலேருந்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா பிபி இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து 100/60க்கு பிலோவில் இருந்ததுன்னா ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணுவாங்க. லோ பிபின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? இந்த 120 சிஸ்டோலிக்னு சொல்லுவோம், 80 வந்து டயஸ்டோலிக்னு சொல்லுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்றேன். பாய்.